எடுத்து அப்படி சல்லுன்னு ஊற்றி தோசையை வாத்துட்டேன். பார்த்தா எடுக்க முடியலங்க, ஒட்டிக்கிச்சு. அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் தாராளமாக ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப தாராளமாக ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேங்க. நார்த் இந்தியா சவுத் இந்தியா ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஸோ இந்த நார்த் இந்தியா தோசை சவுத் இந்தியா தோசை அப்போ நான் ஏன் பிரிச்சு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது மாவில் ஏதாவது அவங்க கலக்குறாங்களா இல்லை அப்படின்ற ரொம்ப நாள் எனக்கு யோசனை இருக்குது. எஸ்பெஷலி நிறைய மும்பை இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கமெண்ட்ரிக்காக. ஸோ அங்கெல்லாம் தோசை நிறைய சாப்பிடுவேன். தோசை கரண்டி ஷார்ட்னா கிரிக்கெட்டில் என்ன எங்கேருந்து வந்துச்சு, இப்போ யாரெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. டக்ளஸ் மர்லியர் அப்படிங்கிறவர் 2001 ஆஸ்திரேலியா அகைன்ஸ்டா ஒரு ஸ்கூப் அடிப்பார் மெக்ரா. லிட்டரலா ஒரு யானை தும்பிக்கை வச்சு எப்படி தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுமோ அந்த மாதிரி அவர் தலைக்கு மேலே அடிப்பாருங்க. இந்த ரெண்டு ஃபேக்டும் இடம்பெற மேட்ச் எது? அம்மாவின் சமையல் நேயர்களுக்கு வணக்கம். குக்கிங் அண்ட் கிரிக்கெட் வித் பேக்ஸ். ஃபர்ஸ்ட் 2 வீடியோஸ்க்கு உங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதுக்கெல்லாம் முடிஞ்சிருக்கு ரிப்ளை பண்ணிருக்கோம். ஒரு சில வீடியோஸ்க்கு லக்ஷ்மி மாமி லக்ஷ்மி அம்மா நீங்கள் எப்படி பாசமாக கூப்பிடுறீங்களோ அவங்களும் ரிப்ளை பண்ணியிருக்காங்க ஒரு சில கமெண்ட்ஸுக்கு. ஸோ இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தய தோசை. ஏன் வெந்தயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சம்மர் சீசன் இல்லையா, செம்ம வெயில் அடிக்குது. வெந்தயம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு கூலண்ட் மாதிரி பாடிக்குள்ளே போயினா அப்படியே அது கூல் டவுன் ஆகும். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த சூடுனால நிறைய பேர் ஸ்டமக் அப்செட் ஆகும்போது கூட வெந்தயம் சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு பாடி கூலண்ட், நேச்சுரலாக ஒரு பாடியை கூல் பண்ணுற ஒரு விஷயம் வெந்தயம். ஸோ வெந்தயத்தை மாவில் அப்படியே அரைச்சி நீங்கள் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி இந்த மாவு அரைச்சிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக போய் பார்த்துக்கலாம். எவ்வளோ அளவு வெந்தயம் எடுத்துக்கணும், எவ்வளோ மாவுக்கு எவ்வளோ வெந்தயம், இந்த குவான்டிட்டியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இந்த எபிசோடில் வெந்தய தோசை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது, ப்ளஸ் தோசை கரண்டி ஷார்ட்னா கிரிக்கெட்டில் என்ன, இந்த ஸ்கூப்னு சொல்லுவோம், இந்த மாதிரி வச்சுட்டு பேட் வச்சுட்டு அப்படி இப்படி தட்டி விடுறது பின்னாடி பக்கம், அந்த ஸ்கூப் ஷாட் எங்கேருந்து வந்துச்சு, இப்போ யாரெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் வச்ச பேர் வந்து தோசை கரண்டி ஷாட்டு. ஏன்னா இந்த பக்கமும் அடிக்கலாம் இந்த பக்கமும் அடிக்கலாம் ரிவர்ஸ். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த தோசை வைக்கிறது அப்படின்ற போது சைல்ட்ஹுட் மெமரிஸ் எனக்கு நிறைய ஞாபகம் வருது. இந்த எஸ்பெஷலி இந்த மாவு சம்மந்தப்பட்ட மேட்டர் பார்த்தீங்களா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் தோசை வைக்கிறவங்க செய்கிற ஒரு சின்ன மிஸ்டேக் இதுதான். நானும் ஒரு அனுபவத்தில் கற்றுக்கிட்டது. ஸோ எங்கள் அத்தை வீட்டில் இருந்தேன். அப்போ எங்கள் அத்தை சொன்னாங்க, டே ஃப்ரிட்ஜில் மாவு இருக்கும், எடுத்து டக்குன்னு கேஸ் ஆன் பண்ணி நீங்கள் கல்லை போட்டு டக்குன்னு வாத்து கொடுத்துட்றா ஒரு 2-3 தோசை அப்படின்னு சொன்னாங்க. நானும் வீராப்பா போனேன், டக்குன்னு ஃப்ரிட்ஜை திறந்தேன். உள்ள மாவு இந்த மாதிரி இருந்துச்சு, ஒரு டப்பாவில் இருந்துச்சு. எடுத்து இப்படி கரன்னு கலந்தேன். ஓகே ரைட், எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துன்னு சொல்லிட்டு கல்லை வச்சேன், அடுப்பு ஆன் பண்ணேன், கல்லை வச்சேன், எடுத்து இப்படி சல்லுன்னு ஊற்றி தோசையை வாத்துட்டேன். பார்த்தா எடுக்க முடியலங்க, ஒட்டிக்கிச்சு. ஸோ பேசிக்கலி நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கும் இல்லையா அந்த மாவு. ஸோ அந்த மாவை போட்டு நீங்கள் அடுப்பை வச்சிட்டிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும். ஸோ தோசை எடுக்க வராது. நீங்கள் போட்டு சண்டை போட்டு என்ன பண்ணாலும் எடுக்க வராது. ஸோ அந்த ஒரு லேர்னிங் என்னன்னா, நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து மாவு எடுத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு அது ஒரு நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வரதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா மாவும் நல்லாயிருக்கும், உங்கள் கல்லும் நல்லாயிருக்கும், சண்டை போடுவீங்க எல்லாம் கல்லோடு மாவும் அடியும் சேர்ந்து லிட்டரலாம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து நீங்கள் மாவு எடுத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு அது வெளில ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணி டைம் கொடுங்க. ஸோ நீங்கள் பிளான் பண்ணுங்கள், 7 மணிக்கு சாப்பிட போகிறீங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே மாவு இருக்குன்னா நீங்கள் 6:15 தோசை மாவு எடுத்து வெளியே வச்சிடணும். அப்போ தான் நீங்கள் அந்த 7 மணிக்கு சாப்பிடும்போது கரெக்டான பதத்தில் அது வரும் உங்களுக்கு. ரைட், நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா 1.5 கரண்டி மாவு ஊற்றுறேன். இது நல்லெண்ணெய். அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் தாராளமாக ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ரொம்ப தாராளமாக ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேங்க. ஸோ தோசை பார்த்தீங்கன்னா அந்த சைடில் முறுமுறுன்னு வருங்க, உங்களுக்கு தெரியும், அது அந்த ஒரு பதம் தெரியும். ஸோ அப்படி வரும்போது எடுக்காதணும். இது வெந்தய தோசைன்றதுனால சம்டைம்ஸ் திருப்பும் போது ப்ரௌனாக கூட வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் வெந்தயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் சூடு பண்ணுறீங்கன்ற போது அது வரும். பாருங்கள், நல்லா தெரிஞ்சு பாருங்கள், சைடில் நல்ல புகை வர நிற்குது. ஸோ தோசை பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்குங்க. அதான் ஸோ இந்த வெந்தயத்தை சொன்ன பார்த்தீங்களா, அந்த வெந்தயத்தினால பாருங்கள் இதில் அங்கே ரொம்ப தெரிஞ்சு பாருங்கள். ஸோ தோசையில் பல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் வச்சுருக்கேன். ஒரு கிரிக்கெட் ஸ்டோரியும் வச்சுருக்கேன். ஜென்ரலாக நிறைய தோசை வந்து பார்த்தீங்கன்னா வெளி ஊரில் நிறைய நான் போய் ட்ராவல் பண்ணி சாப்பிட்ருக்கேன். அங்கெல்லாம் தோசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ. ஸோ முதல் வெந்தய தோசை பூரா வந்திருக்கு. ரைட், ஸோ அடுத்தது, ஸோ இந்த தோசை பற்றி சொல்லும்போது நார்த் இந்தியா சவுத் இந்தியா ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஸோ இந்த நார்த் இந்தியா தோசை சவுத் இந்தியா தோசை அப்போ நான் ஏன் பிரித்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மும்பை, டெல்லி இந்த மாதிரி நிறைய வெளியே ஊர்லேயும் போயிட்டு தோசை நிறைய சாப்பிட்ருக்கேன். ஸோ அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோசை கிறிஸ்பியாக பயங்கரமாக இருக்குங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக பதன்னு பண்ணுவாங்க.
பட் அங்கெல்லாம் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா பயங்கர கிறிஸ்பியாக வச்சுருப்பாங்க. அது லிட்டரலாக நமக்கே தோணும், இன்னும் இது தோசையா இல்லை அப்பளமா, லிட்டரலாக உடையிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது மாவில் ஏதாவது அவங்க கலக்குறாங்களா இல்லை அப்படின்ற ரொம்ப நாள் எனக்கு யோசனை இருக்குது. எஸ்பெஷலி நிறைய மும்பை இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கமெண்ட்ரிக்காக. ஸோ அங்கெல்லாம் தோசை நிறைய சாப்பிடுவேன். பட் அந்த தோசை பார்த்தீங்கன்னா உடஞ்சு வரும். வேற நம்ம சவுத் இந்தியாவில் பண்ணுற தோசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், நீங்கள் பிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் தோசை. ஸோ இது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரைட், கிரிக்கெட் ஸ்டோரிஸ். இந்த ஸ்கூப் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் கிரிக்கெட்ல பார்த்துருப்பீங்க. நம்ம தினேஷ் கார்த்திக், நம்ம தமிழ்நாடு தினேஷ் கார்த்திக் பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பி அடிப்பார், இந்த பக்கமும் திருப்பி அடிப்பார். ஸோ இந்த கீப்பர் தலைக்கு மேலேயும் ஷார்ட் தேர்ட் அவர் தலைக்கு மேலே ரிவர்ஸ் ஸ்கூப் அடிப்பாங்க. ஸோ இந்த ஸ்கூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் நம்ம ஸ்கிண்டோ பார்த்தீங்களா ஸ்கூப்பு, அந்த ஸ்கூப் அந்த மாதிரி இருக்கும் அந்த ஷார்ட்டாக தான் அந்த பேர் வச்சாங்க. 2001 ஜிம்பாப்வே சேர்ந்த டக்ளஸ் மரிலியர், இப்போ நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க, DOUGLAS MARILLIER, டக்ளஸ் மரிலியர் அப்படிங்கிறவர் 2001 ஆஸ்திரேலியா அகைன்ஸ்டா ஒரு ஸ்கூப் அடிப்பார் மெக்ராவை. அதுக்கப்புறம் 2002 இந்தியாவுக்கு வருவார் ஃபரிதாபாத்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2002 இந்தியா ஃபரிதாபாத்ல 5 ஓவருக்கு கிட்டத்தட்ட 60 ரன் கிட்ட அடிக்கணும், 59 ரன் அடிக்கணும். அந்த டைம்ல சான்ஸே இல்லை, 2 விக்கெட் இருக்கும் ஜிம்பாப்வேக்கு. அப்போ அந்த மரிலியர் உள்ள வந்து அந்த ஸ்கூப் அடிப்பாருங்க. ஜஹீர் கான் அங்க பக்கம் அடிச்சுட்டே இருப்பாரு, அனில் கும்ப்ளே இந்த பக்கம் அடிப்பாரு. ஸோ அந்த மாதிரி அடிச்சு இந்தியாவுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்கூப் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சது. நம்ம இப்போ தினேஷ் கார்த்திக் பார்த்துருக்கோம், வேற லெவல் ஆடுவார். ஸோ இந்த ஸ்கூப் ஷாட் பார்த்தீங்கன்னா இந்த தோசை கரண்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இப்படி ஒரு திருப்பு, இப்படி ஒரு திருப்பு, இது ஒரு ஸ்கூப், அந்த பக்கம் ஒரு திருப்பு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்கூப் அப்படின்னா தோசை கரண்டி ஷாட் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுட்டேன். 2002 அந்த மெரிலியர் கொண்டு வந்த ஷாட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திலக்ரத்னே தில்ஷன் லிட்டரலா ஒரு யானை தும்பிக்கை வச்சு இப்படி தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுமோ அந்த மாதிரி அவர் தலைக்கு மேலே அடிப்பாருங்க. அவர் அடிச்சு பார்த்துருக்கோம். பிரண்டன் மக்கலம், நியூசிலாந்து ஃபார்மர் நியூசிலாந்து கேப்டன், பேஸ் பால் அப்படின்னு இப்போ இங்கிலாந்து கோச். ஸோ அவர் அந்த ஸ்கூப் நிறைய ஆடி பார்த்துருக்கோம். பட் தினேஷ் கார்த்திக் ஸ்கூப் ஃபைனல் தலைக்கும் அடிப்பாரு, ரிவர்ஸ் ஸ்கூப் அடிப்பாரு, ரிவர்ஸ் பேட், அதாவது பேட் வந்து எப்பவுமே இந்த பக்கத்தில் அடிப்பாங்க, பட் அவர் இந்த பக்கம் திருப்பி பின்பகுதியிலையும் அடிப்பார் பேட்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷாட்ஸுக்கு நான் தோசை கரண்டி ஷாட் வச்சுட்டேங்க, சிம்பிளா சொல்லுமா, ஏன்னா நீங்க இப்படி திருப்புறீங்க அப்படின்னு திருப்புறீங்க. ஸோ இந்த தோசை கரண்டி ஷாட் நான் சொன்ன பார்த்தீங்களா, தினேஷ் கார்த்திக் இப்போ ரீசெண்டாக பண்ணிட்டு இருக்காரு. நீங்க பார்த்து ரசிச்ச அந்த மாதிரி கிரிக்கெட்டர், பா என்னமா அந்த ஸ்கூப் ஆடுறாருப்பா, இந்த தோசை கரண்டி ஷாட் என்னமா ஆடுறாருப்பா அப்படின்னு நீங்க யாரை பார்த்து ரசிச்சிருக்கீங்க, அந்த கிரிக்கெட்டோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல போய் ஷேர் பண்ணுங்க. ரைட், ஸோ இப்போ நம்மளுடைய யூஷுவல் ட்ரிவியா, அம்மாவின் சமையல் கிரிக்கெட் ட்ரிவியா, இந்த கிரிக்கெட் குவிஸ் இந்த செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அதாவது நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குவிஸ் காம்படிஷன்லாம் கண்டக்ட் பண்ணுவீங்க, நிறைய நம்ம பார்த்துருக்கோம், ஒரு டேஸ் நிறைய ஷோஸ்லாம் பார்த்துருக்கோம், டக்குன்னு ஆன்சர் தேடி பண்ணுவீங்க. ஸோ நம்ம சேனல்லையும் அந்த மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளஸ் யூனிக்கான கொஸ்டின்ஸை நாங்கள் சூஸ் பண்ணி உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த எபிசோடுக்கான கேள்வி, புவனேஸ்வர் குமார் இப்போ வந்து அவர் SRH விளையாடிட்டு இருக்காரு. பட் புவனேஸ்வர் குமார் 4 overs 0 maidens 23 runs 0 wickets. திலக்ரத்னே தில்ஷன் ஃபார்மர் ஸ்ரீலங்கா பேட்டர் 33 runs of 36 balls. இந்த ரெண்டு ஃபேக்டும் இடம்பெற மேட்ச் எது? ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிஸ்டாரிக் மேட்ச். ஸோ யார் 2 டீம்ஸ் ஆடினாங்க அப்படிங்கிற மட்டும் நீங்கள் மறக்காம போய் கமெண்ட்ல போடுங்க. ஸோ ரைட், வெந்தய தோசை சூப்பராக வந்திருக்குங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நம்புறேன். சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா இதுக்கு தக்காளி சட்னி. ஸோ இந்த தக்காளி சட்னி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே அம்மாவின் சமையல் சேனலில் போட்டிருக்காங்க. அந்த வீடியோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் போய் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சைட் டிஷ் இந்த வெந்தய தோசைக்கு பிரமாதமாக இருக்கும். ஸோ சாப்பிட்டு பாருங்க, ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. ஸோ என்னோட கமெண்ட்ரி ஜியோ சினிமா தமிழில் நீங்கள் கேட்க முடியும், கேட்டுட்டு இருந்திருப்பீங்க நேரத்துக்கு. ஸோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. என்னுடைய கமெண்ட்ரிக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, நல்லா இருந்துச்சுன்னா. பை ஃப்ரம் பேக்ஸ்.